உங்க அப்பா எங்க மறைஞ்சிட்டு இருக்காரு? தெரியாது. பழனி, என்னது சின்ன பையனை போய் அடிச்சுக்கிட்டு? சார், ரத்னவேல் நாயக்கர் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காரு கேட்கிறேன் சார். அதுக்காக சின்ன பையன் அடிக்கிறதா? போலீஸ்னு சொல்லிக்க வெக்கமா இல்ல? விடு அவனை. சார், இவன் யூனியன் லீடரோட மகன் சார். 2 அடி அடிச்சா எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லிடுவான் சார். விடுங்க அவனை. போடிய. பயப்படாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் இங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்தவித ஆபத்தும் வராது. உங்க அப்பாவுக்கும் ஒரு ஆபத்தும் வராது. புரியுதா? இத உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு. தைரியமா போய் சொல்லு. உன்னை யாரும் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. போலீஸ் அடிச்சாங்களா? பரவாயில்லப்பா, நான் ஒண்ணுமே சொல்லல. உங்கள ஏன்பா போலீஸ் தேடுறாங்க? தீவிரவாதிங்க அப்படி இப்படின்னு பேசுறாங்களே, அது ஏன்பா? உங்களை கண்டா சுட்டுடுவேன் கொன்னுடுவேன் சொல்றேன். ஏன்பா? யூனியன் லீடரா இருக்கிறது தப்பாப்பா? சொல்லி முத்து. அப்பா, 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 அப்பா. தென்பாண்டி சீமையில தேரோடும் வீதியில மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ 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 வளரும் பெறையே தேயாதே இனியும் அழுது தேம்பாதே அழுதா மனசு தாங்காதே அழுதா மனசு தாங்காதே தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ 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 யாரடிச்சா पकड़ो मारो आके पहले कुछ है क्या पकड़ो मारो जल्दी भाग कोई आ रहा है जल्दी भाग திருட்டு கம்முனட்டிகளா அடப்பாவி தமிழா தூத்துக்குள்ள இருந்து ஓடி வந்துட்டியா ஏன் பரிச்சையில கிரிச்சல ஃபைல் ஆயிட்டியா பின்ன
வீட்ல யார்கிட்டலாம் சண்டை போட்டியா? எனக்கு வீட்ல யாருமே கிடையாது. இல்ல ஊர்ல எதுனா தகராறு பண்ணியா? பணம் இன்னும் திருநியா? என்ன நான் ஒரு ஆளை கொன்னுட்டேன். தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ 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 வளரும் பிறையே தேயாதே சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ 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 யாரடித்தாரோ. பாப்பா உங்களை ஒண்ணு கேட்கலாமா? இன்னும் தவறாம 5 வேளை நமாஸ் பண்றீங்க, மழையோ வெயிலோ தர்காக்கு போறீங்க, யார் கேட்டாலும் கையில இருக்கிற பணத்தை தூக்கி கொடுத்துறீங்க. ஆனா ராத்திரி மட்டும் தோணியில் ஏறி சரக்கு கடத்துறீங்க. அது தப்பில்லையா வாப்பா? தப்பில்லை வேலு. 4 பேருக்கு உதவும்னா எதுவும் தப்பில்லை. अरे बाप रे, पुलिस इस टाइम पर। उठ, चल पुलिस आए हैं, चल चल. பம்பாயில வேற இடமா கிடைக்கல உங்களுக்கு. காலி பண்ணுடா. भगाओ कुत्ते को। காலி பண்ணுங்க எல்லாரும். फुटपाथ खाली करो। सरकार ने विदा करेगा. काली बने चल भाग साले। सरकारी का जमीन है, तुम्हारा बाप क्या कर रहा है? वो क्या बोलता है? सर क्या बोलता है वो? आईला शिवाय देतो साहेब.
क्या गाली दिया बोलो भी हरामजादा बोल बोलो रे मद्रासी बोलो दुखता है क्या बोलो क्यों बच्चे गुस्सा आता है मारना है मुझे मारना है मारो 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 அடிச்சா நீ செத்துருவ क्या वो क्या बोलता है वो क्या बोलता है वो मद्रासी साहब मालूम नहीं। अरे मद्रासी मेरी भाषा में बोल साला मार खा के भी सुधरा नहीं चलो निकाल झोपड़ी का कीड़ा வேலு அடி ரொம்ப பட்டிருக்கா? அடிபட்டுச்சா? அண்ணா இப்படி வந்து நிக்கிறியண்ணா போண்ணா கண்ணு திறக்க முடியாத காய்ச்சல் 2 நாளா எத்தனை தடவை சொன்னாலும் கடலுக்கு போறேன் நீ சரியா சொல்லிருக்க மாட்டே. நீங்க வந்து சொன்னதை கேட்பாரு. கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. பாப்பா 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 இத கொடுங்க. வாக்கு கொடுத்துட்டேன் வேலு. பொல்லாத வாக்கு. உங்களை விட்டா வேற ஆளே கிடையாது அந்த பாண்டி துரைக்கு. அதானே உடம்பு முடியலன்னு சொல்லுங்க. துரைக்கு கொடுத்த வாக்க சொல்லல. அந்த முனிசாமியோட தாயார் செத்து போயிட்டாங்கல்ல, அடக்கம் பண்ண காசு இல்ல அவங்கிட்ட. அதுக்காக நீ கடலுக்கு போய் சாகுறேங்கறியா? சவம் அடக்கம் பண்ண காசு தரேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். ஹுசைன் பாய் வாக்கு தவற மாட்டான். ஹுசைன் பாய் வாக்கு தவறாது. நீங்க போய் பாடுங்க. என்னப்பா சொல்ற? இந்த தடவை சரக்கு நான் எடுத்துக்கிட்டு வரேன். அண்ணா வாப்பாவே கடலுக்கு போவேனா சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நீ வேற ஆரம்பிச்சிட்ட. வேண்டாம் வேலு, இந்த பாவம் என்னோடவே போகட்டும். பாப்பா இது பாவம் இல்ல. 4 பேருக்கு உதவுன்னா எதுவுமே பாவம் இல்ல. சகிலா பாப்பா கூட்டு போ. வேலு முதல்ல தொழிலுக்கு போறமேன்னு பயப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல இந்த டியூப் எல்லாம் உப்பு மூட்டை. என்னது அது? உப்பு மூட்டையை டியூபோட சேர்த்து கட்டி வை. எல்லாம் கோணி மூட்டையா இருக்குது. உப்பு அதான் சொன்னேன்.
நம்ம என்ன உப்பு வியாபாரமா செய்ய போறோம்? சொன்னா கேளு, அந்த டியூபோட உப்பு மூட்டையெல்லாம் சேர்த்து கட்டுவே. தூத்துக்குடி ஆளெல்லாம் இந்த தொழிலை கூட்டு வந்தா இப்படித்தான். இல்ல கயிறு இருக்குதான்னு பார்த்தேன். கயிறு இங்க இருக்கு. வேலு என்ன பண்ற? சரக்கு எல்லாம் தண்ணியில தள்ளிட்டா எப்படி? துரைக்கு யாரு பதில் சொல்றது? வேலு 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 ஒவ்வொன்றும் என்ன வேலை தெரியுமா? போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. கரைக்கு போனா உயிர் போச்சு. போ போட்டு பிடி போ. என்னவோ பண்ணு, எனக்கு தெரியாது. போச்சு. வேலு கஸ்டம்ஸ்காரன் வந்துட்டா நம்மள சரக்கோட பார்த்தான்னு 5 வருஷம் உள்ள தள்ளிடுவான். சரக்கு படகுல இருந்தா தானே. சரக்கு உள்ள போட்டுட்டல்ல. பாய் சாப் சலாம், பாய் சாப் சலாம் 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 பாய் சாப். குதிரைக்குள்ள இல்ல என்னது வா. ஆமா, கஸ்டம்ஸ்காரங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். இப்ப சரக்கோட நம்ம கரைக்கு போடலாம், துரை நம்மள கேட்பானே, அதுக்கு என்ன பண்றது? இப்ப எப்படி சரக்க மேல கொண்டு வர போறோம்? நீதான் மூட்டை மூட்டையா உப்ப கட்டி தண்ணியில தள்ளிட்டியா, இப்ப எப்படி சரக்கு எடுக்கிறது? சரி, தண்ணியில போட்ட உப்பு மூட்டை என்ன ஆகும்? என்ன ஆகும்? நனையும். நனைஞ்சா கரையும். கரைஞ்சா டியூப் மேல வரும். டியூப் மேல வந்தா பலானது மேல வரும். வேலு நீ பெரிய ஆள். வேலு பணத்தை வச்சிட்டு சரக்க எடுத்துட்டு போ. டாய், அவன் 200 மூஞ்சிலடா. போய் சரக்குண்டா. 200 ரூபாய் கொடுத்து அனுப்பாத. 2000. என்ன 2000? என்ன வேலு இது? பாப்பா எப்பவுமே 200 தானே வாங்குவாரு, நீ 2000 ரூபாய் கேக்குறிய? ஏய் திமிரா, துரைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? பணத்தை வச்சிட்டு சரக்க எடுத்துட்டு போ, அவ்வளவுதான். கொடுக்கலனா சரக்க தூக்கி தண்ணில போட்டுருவேன். மிரட்டுறியா? இல்ல என்ன மணியா, அது வேலை என்ன தெரியுமா உனக்கு? தெரியாது, நீ சொல்லு. நிறுத்தியா? நிறுத்தி தொலை. அப்ப காசு தரே, நீ கேட்ட கூலிய வாங்கிக்கோ. யாரு? ஹுசைன் பேராளுங்களா? 2000 ரூபாய் வாங்கிட்டாங்களா? சொல்லண்டா. ஆமாங்க. ஆமா சொல்றது வெக்கமா உனக்கு? டேய், இன்ஸ்பெக்டர் கேள்கரை கூப்பிட்டு வா. ஹுசைன் பாய் உயிரோடு இருக்க கூடாது, புரியுதா? வேலு, என்னாச்சுப்பா? என்னப்பா இவ்வளவு பணம்? உங்க சம்பளம். தினம் உயிரை பணம் வச்சு தொழில் பண்றீங்களே, அதுக்கு உண்மையான சம்பளம். இவ்வளவு பணம் எனக்கு வேண்டாம். இது உங்களுக்கு இல்ல, உங்ககிட்ட உதவின்னு தேடி வராங்களே அவங்களுக்கு வச்சுங்க. என் கூலி 200 தானே? 200 தானே, அதை நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கும் செல்வாக்கும். இது உங்களுக்கு. வேலு வா, சீக்கிரம் வா. எங்கடா? எங்கன்னு கேட்காத, பல இடத்துக்கு கூட்டு போறோம்பா. நான் சிரித்தால் தீபாவளி, நாளும் இங்கே ஏகாதசி. நான் சிரித்தால் தீபாவளி, நாளும் இங்கே ஏகாதசி. அந்தி மலரும் நந்தவனம் நான், அள்ளிப்பருகும் கம்பரசம் நான்.
வானில் வைரம் இன்னும் வேளை காலம் நேரம் போகும் நான் சிரித்தால் தெய்வாவளி நாளும் இங்கே ஏகாதசி அந்தி மலரும் நந்தவனும் அள்ளி பருகும் கம்பர சொன்னா நான் சிரித்தால் தீபாவளி நாளும் இங்கே ஏகாதசி நீங்க தமிழா? உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கொஞ்சம் சீக்கிரமா விட்டுடுறீங்களா? ஒரு மணிக்கு விட்டா கூட போதும். வெளியே போய் இன்னும் சம்பாதிக்கணுமா உனக்கு? இல்ல, நாளைக்கு கணக்கு பரீட்சை. சீக்கிரமா விட்டீங்கன்னா நாலு கணக்கு போட்டு பழகிக்குவேன். படிக்கிறியா? ம். ஸ்கூல்ல? ம். எந்த ஸ்கூல்? தாதாபாய் நவரோஜி ஸ்கூல். என்ன படிக்கிற? எஸ்எஸ்சி. நாளைக்கு அரை பரீட்சை. நீங்க போயிட்டீங்கன்னா வேற யாரையாவது அனுப்பிச்சிருவாங்க. ஒரு மணிக்கு விட்டா போதும், நான் இங்கேயே படிச்சுக்குவேன். புஸ்தகம்? சரி படி. ஓ ராத்திரி வாப்பா போலீஸ்காரங்க அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க. பாப்பாவே? ஆமா, நான் திரும்பி வரவே இல்ல.
आदमी अपना क्या हालत बना रखी है पुलिस वालों ने इसकी किसी को नहीं छोड़ा பாப்பா 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 அண்ணா 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 ஏன்னா இப்படி இவர் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணாரு இவரை போய் ஏன் கொன்னாங்க சொல்லுங்க அண்ணா பாப்பாவை போய் ஏன் கொன்னாங்க சொல்லுங்க அண்ணா எனக்கு இப்ப பாப்பா வேணும் நான் எது கேட்டாலும் கொண்டு வரேன்னு சொல்லிருக்கல எனக்கு இப்ப வாப்பா வேணும் எனக்கு இப்ப வாப்பா வேணும் எனக்கு இப்ப வாப்பா வேணும் சந்தோஷம் தானே உனக்கு இப்ப சந்தோஷம் தானே அந்த கிழவன் பாட்டுக்கு 5 10 சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான் பெரிய புடிங்க மாதிரி உள்ள புகுந்து பேரம் பேசுனியே இப்ப அவனுக்கு நடந்த கதையை பாத்தியா தொங்குறான் நீ அவனை மட்டும் கொல்லல அவனை நம்பியிருந்த 10 குடும்பத்தையும் கொண்டுட்ட பாப்பாவை யார் உள்ள கூப்பிட்டு போனது? வேற யாரு? அந்த காட்டா இன்ஸ்பெக்டர் தான் அடிச்சு இழுத்துக்கிட்டு போனானா. எங்க அவன்? யாருக்கு தெரியும்? ஷகிலாவை பாத்துக்க. அட போய. ஷகிலாவை பாத்துக்க. ज्यादा मत पीना। मैं नहीं पीती। कौन है? अबे तू पियो पियो पियो
कैसे हुआ? बीटन टू डेथ सर। वेपन मिला? अभी तक नहीं सर। कोई सस्पेक्ट्स है? इन्वेस्टिगेटिंग सर। निकालो। Where are the witnesses? हैं? Witnesses किधर है? Witnesses नहीं है साहब। What do you mean? யாரும் பார்க்கலன்னு சொல்றாங்க। உங்களுக்கு தமிழ் தெரியல? தமிழ்லயே விசாரிக்க வேண்டியதுதானே? பட்டப்பால் அடிச்சு கொண்டிருக்காங்க. சாட்சிங்களே இல்லைன்னா என்ன அர்த்தம்? விசாரிச்சேன் சார், மிரட்டி பார்த்தேன், கத்தி பார்த்தேன், எதுவுமே பார்க்கலன்னு சாதிக்கிறாங்க. ஒருத்தர் கூட பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. இவ்வளவு பேர் இருக்காங்க, ஒருத்தரும் பார்க்கலையாமா? யார் அடிச்சு கொன்னதுன்னு ஒருத்தருக்கும் தெரியாதாமா? அவங்களா சொல்லலைன்னா சொல்ல வைக்கணும். ஏய், இன்ஸ்பெக்டர் அடிச்சு கொன்னது யாரு? எனக்கு தெரியாது, நான் பார்க்க. யார் அடிச்சு கொன்னது? எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. உன் வீட்டுக்கு முன்னாடி நடந்திருக்கு, பார்க்கலையா? இங்க இருக்கிறவங்க யாராவது நான் பார்த்தேன், எனக்கு தெரியும்னு சொல்ற வரைக்கும் இந்த பையன் அடி வாங்க போறான். யார் அடிச்சு கொன்னது? எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. யார் அடிச்சு கொன்னது? எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. எனக்கு தெரியும், நான் பார்த்தேன். யார் அடிச்சு கொன்னது தெரியுமா? தெரியும். யாரு? இங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்ல பயமா இருந்தா தனியா என்கிட்ட வந்து சொல்லுங்க. இது பயம் இல்லைங்க, பெருமை. இந்த மாதிரி ஒரு மிருகத்தை அடிச்சு கொல்ல இங்க ஒரு ஆம்பளை இருக்காங்கிற பெருமை. குழந்தைங்களும் பொம்பளைங்களும் இனிமே நீங்க நிம்மதியா வாழலாங்கிற பெருமை. அப்பாவி ஏழைங்க அவங்க கஷ்டத்தை சொல்லிக்கிறதுக்கு இங்க இன்னொரு தெய்வம் இருக்குங்கிற பெருமை. நாங்க எதுக்குங்க அவனை காட்டி கொடுக்கணும்? நீங்க மெடல் வாங்கி குத்திக்கிறதுக்கா? எங்க உயிர் போனாலும் சரி, நாங்க காட்டி கொடுக்க மாட்டோம். இந்தாங்க, எங்களுக்கு எதுவும் தெரியாது, நாங்க எதுவும் பார்க்கல. வாடா, குழந்தைய போட்டு அடிக்கிறாங்களோ அடிக்கிறாங்க. நீங்கெல்லாம் உண்மையை மறைக்கலாம், ஆனா ஒன்ன ஞாபகம் வச்சுங்க, செத்தது ஒரு போலீஸ் ஆபீசர். டிபார்ட்மெண்ட் சும்மா விடாது. I want a detailed and thorough investigation. Yes sir. Take in all the suspects. Yes sir. I want a report on my table first thing in the morning. Yes sir. வேணாங்க. இல்ல, 2 டீ சாப்பிட்டோம். இல்ல, ஒண்ணு வேணாங்க. என்ன இது புதுசா இருக்கு? ஆமா, ஒண்ணு வேணாங்க, நீங்க வந்தா போதும். வேலு பிட்ரு, இனிமே அப்படித்தான். ஏன் அப்படித்தான் பா. வாங்க. नमस्ते, मेरा बाबा मर गया। नमस्ते, मेरा बाबा मर गया। है? मर गया, बाद कौन आया?
खा के बाबा मर गया। அஜித் அசர் நை. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? नमस्ते, मेरा बाबा मर गया। अजी नमस्ते। अजी क्या है? बाबा मर गया। இவங்க தான் இன்ஸ்பெக்டர் கேல்கர் சம்சாரமான்னு கேளு. जी இன்ஸ்பெக்டர் கேல்கருக்கு ரொம்ப கடன் பட்டிருக்கேன். அதை திருப்பி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். அவர் மாசம் மாசம் எவ்வளோ சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தாரோ அதை நான் எப்படியாவது கொடுத்துட்றேன். செல்வா சொல்லு. வேலு என்ன சொல்ற? नहीं चाहिए पैसा வேணா. அம்மா இது உங்களுக்கு இல்லை, இந்த பையனுக்கா. சின்ன வயசுல அப்பா கொடூரமா செத்தா புள்ள என்னெல்லாம் கஷ்டப்படும்னு எனக்கு தெரியும். बाबा मर गया। இந்த புள்ள அந்த கஷ்டத்தை படக்கூடாது. தயவு செய்து மறுத்துடாதீங்க. நான் பட்ட கடனை நான் எப்படியாவது அடைச்சிடுறேன். என்னண்ணே என்ன நடக்குதுங்க? ஃபேக்டரி கட்ட போறாங்களா? அப்ப வீடெல்லாம் இடிச்சிட போறாங்களா? அது எப்படி இடிப்பாங்க? இது என்ன அவனுக்கு சொந்தமான நிலமா? சொந்தம் தானா? இந்த நிலத்தையெல்லாம் விலைக்கு வாங்கிட்டாராம். யாரு? அதுவும் சேட்டு. சேட்டு. சரி, நம்ம ஆள்ல யாராவது ஹிந்தி பேச தெரிஞ்சவங்க இருக்காங்களா? இவருக்கு தெரியும். நல்லா பேசுவீங்களா? தெரியும். சரிப்பா. एक मिनट सेठ जी, यहाँ क्या हो रहा है बता सकते हैं? देखते नहीं दोस्त, हम यहाँ काम कर रहे हैं, आप जरा चुप बैठेंगे? ஏதோ வேலை விஷயம். அவர் வேலை சரி, ஆனா அது எங்க வீட்டுக்கு நடுவுல எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அது என்னன்னு கேளுங்க. माफ कीजिए सेठ जी, हमें सिर्फ ये जानना है यहाँ क्या हो रहा है. आपको दिखाई नहीं दे रहा है? हम क्या यहाँ झक मार रहे हैं? 10 लाख की फैक्ट्री लगा रहे हैं। 10 लाख आप समझते हैं? जाओ जाओ अपना काम करो, जाओ. 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஃபேக்டரி. சரி, இங்க 10,000 உயிர் இருக்கு. யாரை கேட்டு 10 லட்சம் ரூபாய் ஃபேக்டரி கட்டறானா? सेठ ऐसा नहीं सेठ जी, ये ओ बार बार आपको कह दिया, आपके दिमाग में भूसा भरा है? आप अपने आप को क्या समझते हैं? वैसा नहीं, वो क्या पूछ रहे. सुनो भाइयों, आपको जो भी पूछना है उनसे पूछिए, मैंने सारा मामला उनसे निपटा दिया है. आप जाइए ना, जाइए ना. अरे आप भी जाओ. போடுறாங்க. யார் செய்த புண்ணியமோ தெரியல, ஐயாவே நேர்ல வந்துட்டீங்க. என்ன கிருஷ்ணா, எப்படி இருக்க? என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தோம். நல்ல நேரத்துக்கு ஐயாவே வந்துட்டீங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்னங்க இது? என்ன வேலை? இல்ல ஏதோ ஃபேக்டரி கிக்டரின்னு பேசிக்கிறாங்க. சேட்டு இடத்த வாங்கிட்டான். எப்படிங்க இவ்வளவு ஜனம் குடி இருக்கு? என்ன பண்ணுறது? நிலம் புறம்போக்கு நிலம், காசு கொடுத்து வாங்கிட்டா. ஐயா ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுங்களா? சொன்னேன் கிருஷ்ணா, பத்திரத்தை காட்டுறானே. பத்திரத்தை காட்டுறேன். கவர்மெண்ட் சீல் போட்டு பத்திரம். நான் இப்ப என்னங்க பண்றது? என்ன பண்றது கிருஷ்ணா? இடத்தை காலி பண்ண வேண்டியதா? இது வரைக்கும் வாடகை கொடுத்தோமா, வரி கட்டணுமா? தோர சேட்டு எவ்வளவு பணம் கொடுத்தாரு? என்ன விலைக்கு வித்தீங்க எங்க எல்லாரையும்? சொல்லுங்க, என்ன விலைக்கு வித்தீங்க? तोरे साहब, सब ठीक ठाक है? कुछ गड़बड़ तो नहीं? कोई बात नहीं. तो चलिए हमारे साथ.
अच्छा अभी आता हूँ आइए। वंडी எடுத்து பின்னாடி வா நான் செட்டு கூட போறேன் कौन हो तुम सब अंदर घुसे चले आ रहे हो क्या बात है என்ன வேலு என்ன மாணிக்கம் என்னது சேட்டுக்கு குடியிருக்கிற விட்டு உடைக்கிறதுன்னா என்னன்னு புரியல காட்டு अरे भाई साहब अरे रुकिए अरे ये क्या अरे ये क्या कर रहे हो आप लोग अरे भाई साहब अरे भाई कौन है तुम क्या कर रहे हो तुम लोग तोड़ना फोड़ना बंद कर दीजिए साहब मैं आपके पैर पड़ता हूँ मत तोड़िए साहब 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 मेरे छोटे छोटे बाल बच्चे हैं दोरे साहब मुझे वो धारवे की जमीन नहीं चाहिए मुझे फैक्ट्री नहीं बनाना நான் சொல்றது கேளு வேலு வேணா வேலு आप इनसे அவரை விட்டுடு விட்டுடு வேலு சேட்ட பத்திரத்தை கிழிச்சு போட சொல்லுங்க डॉक्यूमेंट जल्दी निकालो यार डॉक्यूमेंट फाड़ो किया किया ஞாபகம் இருக்கா கணக்கு பரீட்சை என்னாச்சு எழுதுனல்ல ஏய் பிடிக்கலையா என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு தொந்தரவு பண்ண அது இல்ல உங்க கூட பேசினா அழுதுருவேன்னு பயமா இருக்கு காலை பிடிச்சுக்கிட்டு அழுதுருவேன்னு பயமா இருக்கு எனக்கு வேறயா பாத்தீங்களா அழுதுருவேன்னு சொன்னல
ரத்னாவை கல்யாணம் கட்டிக்க போறேன். கல்யாணமா? இப்ப என்ன வேலை இது திடீர்னு? தாலி கயிறாவது வேணாமா? ஐயர்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணப்போ. இல்ல வேலு, போ. गणानन्त्वा गणपतिग्नौ हवामहे प्रियानन्त्वा प्रियपतिग्नौ हवामहे निरीनन्त्वा निधिपतिग्नौ हवामहे वासुमम आहमज निग्रमदम् तुमजा शीघ्रमदम् षष्ठिना इन्द्रौ मनस्वाः षष्ठिना पूख विश्ववेदाः षष्ठिरक्षौ रक्षमा अनिष्टमामे षष्ठिनो वर्षते दातासो मङ्गलं भगवान् विष्णु मङ्गलं गोर्धजा मङ्गलं पुण्डिकाक्षा मङ्गलं करुणे சங்கீதம் நீ ஒரு காதல் சங்கீதம் வாய்மொழி சொன்னால் தெய்வீகம் நீ ஒரு காதல் சங்கீதம் வாய்மொழி சொன்னால் தெய்வீகம் நீ ஒரு காதல் சங்கீதம் காதல் காதல் எனும் ஒரு கீதம் பாடிடும் ஓசை கேட்கிறது இசை மழை எங்கும் இசை மழை எங்கும் பொழிகிறது எங்களின் ஜீவன் நனைகிறது கடலனையாவும் இசை மகள் மீட்டும் அழகிய வீணை சுரஸ்தானம் இரவும் பகலும் ரசித்திருப்போம் நீ ஒரு காதல் சங்கீதம் நீ ஒரு காதல் சங்கீதம் வாய்மொழி சொன்னால் தெய்வீகம் நீ ஒரு காதல் சங்கீதம் Thank you.
கடற்கரை காற்றே கடற்கரை காற்றே வழியை விடு தேவதை வந்தாள் என்னோடு மணல் வெளியாகும் இருவரின் பாதம் நடந்ததை காற்றே மறைக்காதே தினமும் பயணம் தொடரட்டுமே நீ ஒரு காதல் சங்கீதம் நீ ஒரு காதல் சங்கீதம் வாய்மொழி சொன்னால் தெய்வீகம் நீ ஒரு காதல் சங்கீதம் உங்களுக்கு என்ன வேணும்? நான் வேலு நாய்க்கரை பார்க்கணும். அப்ப குளிச்சிட்டு கதை. உங்களுக்கு என்ன வேணும்? நீ நாய்க்கரு பையனா தம்பி? பேர் என்ன? சூர்யா. என் பேர் சார்மதி. வேலு நாய்க்கரு பம்பாய்க்கு வந்த புதுசுல உன்ன மாதிரியே இருப்பாரு. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. என் பையனை போலீஸ்ல பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவனை எப்படியாவது வெளியில கொண்டு நான் பாத்துக்கிறேன். ஐயா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. சரிங்க, நான் வர்றேங்க. வாங்க. மாணிக்கம் ஹாய், ஏன் அழற? எங்க அப்பா என்ன வீட்டை விட்டு துரத்திட்டாரு. நீ என்ன செஞ்ச? காசு திருடுன. அத சொல்லு. இனிமே திருடாத. என்ன ஐயரே? நந்தாயிரு. இதுக்கு கொஞ்சம் காசு கொடு. என்ன காயம்? நான் கீழே விழுந்துட்டேன். என்ன பாலு, ஸ்கூலுக்கு ஒழுங்கா போறியா? நீலா நீ ஏன் அழற? கணக்கு டீச்சர் அடிச்சாங்க. நீ என்ன பண்ண? கணக்கு தப்பா போட்ட. டீச்சர் பேர் என்ன? ரெட்டச்சோட கனகா. ஐயரே, செல்வா கிட்ட சொல்லி டீச்சரை 2 போட சொல்லு. என்ன நல்லா இருக்கியா? அப்புறம் வந்து என்ன பாரு. உனக்கு என்ன வேணும்? எங்கிட்ட உசுறு போயிடும் போல இருக்குயா. என் குழந்தைய காப்பாத்துங்கய்யா. என் குழந்தைய காப்பாத்துங்க. யாரு? என் கையிலேயே என் குழந்தை செத்துடும் போல இருக்குயா. காப்பாத்துங்கய்யா. இருங்க. என்ன ஆச்சு? 2 நாளா ரத்தம் வந்து எடுக்குதுயா. கண்ணே திறக்கல. எனக்கு வேற யார் இருக்காங்க? காப்பாத்துங்கய்யா, காப்பாத்துங்க. 2 நாளா? நீலா சட்டை எடு. इमरजेंसी वार्ड अंदर उधर है सर. टाइम हो गया. या वणकम. बेबी हाई फीवर डेंजर अर्जेंट. நீங்க தான். आई एम सॉरी. कम टुमारो मॉर्निंग. யோ कल सुबह आओ. யோ ஐயா குழந்தை செத்து போறியா? आई एम सॉरी. अभी एडमिशन नहीं. अगर बीमार बढ़ जाएगा तो अरे बोला ना क्या है? अरे डॉक्टर पैर ननगल. आपका नाम क्या है? साहब पूछ रहा है. क्यों क्यों? வீட்டு அட்ரஸ் என்னன்னு கேளுங்க. आप कहाँ रहते हैं? घर का एड्रेस क्या है? एड्रेस? குழந்தை குட்டி இருக்கா என்ன எல்லாம் கேளுங்க. कितने बाल बच्चे हैं आपको? बच्चे? இவர் குழந்தை நல்லா இருக்கணும்னா நாம குழந்தைய நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க. अगर आपका बच्चे को फिक्र है तो ये बच्चे को
குழந்தைக்கு வைத்தியம் பண்ணுங்க. साहब बोल रहा போங்க. सिस्टर सिस्टर குழந்தை சாவு கிடக்குது. நீங்களா என்ன சரைச்சுக்கிட்டு இருந்தீங்களா? என்ன ஐயர நீங்களாவது ஆம்புலன்ஸ் கூப்பிடக்கூடாது? கூப்பிட்டோம், வரமாட்டாங்களாம். ஏன் வந்து சொன்னவன்? அது சேரி பக்கம். ஓஹோ, சேரி பக்கம் வரமாட்டாங்களா? வரமாட்டாங்களாம். இல்ல இதுவரைக்கும் அங்க ஆம்புலன்ஸ் வந்ததே இல்லையா. என்ன வயசு குழந்தைக்கு? 1.5 வயசு. இந்த குழந்தை செத்தா கொடுப்பானே அந்த டாக்டர். ஏழைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஏழை உயிருக்கு அவ்வளவுதான் மதிப்பு இல்ல. என்ன ஆயிரம் ஆம்புலன்ஸ் வேலை என்ன இருக்கு? 40-50,000 ரூபா இருக்கும் ஒரு ஆம்புலன்ஸ். வாங்குறோம் 5 வாங்குறோம். 5 வாங்கி தாராவில் நிறுத்துறோம். நமக்கு தான் ஓடும். ஏழைங்க ஆம்புலன்ஸ் பணக்காரருக்கு ஓடாது. 5ன்னா 5 20 ஆகட்டும், வாங்குறோம். புரியுதா? உட்காருங்க. பரவாயில்ல, நீங்க இருங்க. இரு, அம்மாட்ட என்னன்னு கேளு. ஐயா, ஒண்ணும் இல்ல, எல்லாம் நல்லபடியா நடக்க. என்னவா? கண்டன் தப்பிச்சுட்டான். ஆனா 2 நாள் இங்கே இருந்து அது கிடக்கட்டும், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அம்மா ஒண்ணும் இல்லம்மா, இந்த பயப்படாதீங்க டாக்டர் ஐயா. கும்பிடு ராசாயா, நீ ஒரு உயிரை காப்பாத்திருக்கிற, எங்களால முடியாது. நீ செஞ்சிருக்கிறையா, நான் தப்பா நினைக்காத. மழை மேகம் தங்க மழை தூவும் திருநாளாம், எங்களுக்கும் காலம் வந்ததென பாடும் பெருநாளாம். கோயிடி கொட்டும் மேளம், அது கொட்டும் நேரம், எங்க தெருவெங்கும் தேரோடும் தேரோடும் திருநாளாகும், நாள்தோறும் இந்த ஊர்வலம். பந்தி மழை மேகம் தங்க மழை தூவும் திருநாளாம், எங்களுக்கும் காலம் வந்ததென பாடும் பெருநாளா. நடக்கும் பாதை எங்கும் பஞ்சம் போனது. மாடங்கள் கலை கூடங்கள் யார் செய்தார் அதை நாம் செய்தோம். நாடாளும் ஒரு ராஜாங்கம் யார் தந்தார் அதை நாம் தந்தோம். தேசம் என்னும் சோலையின் வேர்கள் நாங்களே, தியாகம் என்னும் ஜோதியின் தீபம் நாங்களே. மழை மேகம் தங்க மழை தூவும் திருநாளா,
கொட்டு மேளம் அது கொட்டும் நேரம் எங்க தெருவெங்கும் தேரோடும். குடங்கள் 100 வந்தது. பூவாரம் இனி சூட்டுங்கள், கற்பூரம் இனி ஏற்றுங்கள். ஊரெல்லாம் களியாட்டங்கள், என்னென்ன இனி காட்டுங்கள். வீடுதோறும் மங்களம் இன்று வந்தது. மழை மேகம் தங்க மழை தூவும் திருநாளாம். எங்களுக்கும் காலம் வந்ததென பாடும் பெருநாளாம். இடி கொட்டு மேளம் அது கொட்டும் நேரம் எங்க தெருவெங்கும் தேரோடும். தொப்பி போட்டுக்கிட்டு இருக்காரு அவர் தான் லால் பாய். அதுவும் அங்க செக்கச்செவல்னு உட்காந்துருக்காரு. नायकर भाई आए, वेल नायकर भाई आए हैं. பார்த்தா தெரியாது, பயங்கரமான ஆளு. आओ 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 भले पधारो आओ बांगो बांगो सौखीमा. हमारे दवाते मासमाचू. हमारे दवाते माजा माचू. अरे आने तो गुजराती आवड़े છે, એ આપણો માણસ છે. आओ ஆயிக்கிற 3 பெரிய புள்ளிங்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க இங்க. லாலாஜியோட சேர்த்து 4. இவங்க 4 பேர் சொத்தையும் சேர்த்தா 100 கோடி ரூபாய் தேரும். பார்க்கறதுக்கு அப்படியே இருக்கானுங்க. நம்ம லோக்கலு, இவனுங்க இன்டர்நேஷனல். இவனுங்க 4 பேர் நுழையாத நாடு கிடையாது, கடத்தாத பொருள் கிடையாது, இவனுங்களை தேடாத போலீஸும் கிடையாது. நம்ம 5வது. आओ आओ वेलू भाई, meet our friends and meet my great friend महिम धारावी एरिया का बड़ा आदमी श्री वेलू नायकर, अपना वेलू भाई. और वेलू भाई इनसे मिलिए. I know चंद्रकांत कोहली साहब नाम, परसोबा मट आइलैंड किंग. 52 पोर्ट्स फॉर दाउस 400 हिंदी लेना. 400 आदमी. पोरगा चांगला है. ये है. सलाम अलैकुम. वालेकुम अस्सलाम. I know Mustafa Bhai, Kalpa Devi Paikulla King, big Simpi company, one hotel Dubai. Wallah, wallah. और ये Reddy Garu brothers, all family working, harbor boss. No going inside, outside. Reddy Garu permission, no nothing. అన్ని బాగా తెలుసుకున్నారన్నమాట. हाँ बहुत होमवर्क किया है इसने. तेलुंगे बागा राधा परवालेदु. आओ भाई. अरे सवाल तो हजारों लोगों का है, हजारों लोगों का मजदूरी फंसा है. 6 महीना कुछ भूखा मरेगा, नहीं तो भीख. கோழி ரெட்டியை முட்டிக்கிறானுங்க. என்னன்னு புரியுதா? ஹார்பர்ல போலீஸ் கெடுபிடி ஜாஸ்தி ஆயிடுச்சு. 6 மாசம் தொழில ஆற போடணுங்கிறான் ரெட்டி, முடியாதுங்கிறான் கோலி. அதானே? அது மட்டும் இல்ல, போலீஸ் இறக்கம் பாய் இறக்கம் 30 லட்சம் ரூபாய் மாட்டிக்கிச்சு கப்பல்ல.
ரெட்டி எடுக்க முடியாதுங்கிறான், விடுவானா கோழி? லாலாஜி, ரெட்டி காரு முடியாது, நாட் பாசிபிள்ங்கிறாரு. நான் ட்ரை பண்றேன், ஒன் ட்ரை. రెడ్డియారాలే ముడియాదదే నీ చెయ్య పోరియా? ఇదిగో నువ్వు పచ్చ ఊరుకో. கப்பல்ல இருந்து இவங்க சரக்க நான் வெளியே கொண்டு வரேன். నువ్వెలా తీసుకొస్తావు? మాటికిట్టా అవளோதா. தெரியும், மாட்டிக்கிட்டா க்ளோஸ். ஆனா வெளியே கொண்டு வந்துட்டா கோழி சாப், कपल माल आउट। हाँ ठीक है, ट्राई करो तुम। नहीं नहीं, ये नहीं होगा। ரெட்டியார ரெட்டியாரால முடியாததை நான் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஹார்பர் என்னோடதுன்னு சொல்லுங்க. ஐயரே அப்படியே சொல்லுங்க. अगर हमारा साहब ने ये काम कर दिया तो उसके बाद हार्बर का किंग हमारा साहब होगा, రెడ్డియార్ नहीं। అలా మాట్లాడకూడదు. కరెక్ట్, వీళ్ళతో మాట్లాడకూడదు. మాట్లాడితే మా స్టేటస్ తగ్గుతుంది. కావాలంటే మీరే మాట్లాడుకోండి. వీరు रेडिया जाने दो, किसी को काम तो करना ही है। मैंने फैसला कर लिया है, वेलो भाई ट्राई करेंगे। लाला जी नो, कोहली साहब मंजूर है। आप क्या कहते हैं? मंजूर। ये मेरा आखिरी फैसला है। वेलो भाई, यू डू इट। நினைக்கிறேன். இவ்வளவு நாள் கழிச்சு கடலுக்கு வந்திருக்கிறோம், வெறும் கையோட வந்துட்டேன் நாய்க்கிறேன். ஒரு புட்டி கொண்டாந்துருக்கணும் நாய்க்கிறேன். வேணும்னா கொண்டு வந்திருக்கிறதா? தனியா வேற வந்துட்டேன் நாய்க்கிறேன். ஒரு குட்டி கொண்டாந்துருக்கணும் நாய்க்கிறேன். அவ்வளவு காஞ்சி கிடந்தா அதையும் கூட்டு வந்திருக்கிறது. என்ன சொன்னீர்? அவ்வளவு காஞ்சி கிடந்தா அதையும் கூட்டு வந்திருக்கிறதானே நாய்க்கிறேன். ನೆಲ ಅದುವಾನತ್ ಮೇಲೆ ಪಲಾನದು ಓಡತ್ ಮೇಲೆ, ನೆಲ ಅದುವಾನತ್ ಮೇಲೆ ಪಲಾನದು ಓಡತ್ ಮೇಲೆ, ಬಂದಾಡುದು தேடுது ஒண்ண ஒய்யா ஹோய், அது என்ன ஹோய்? பொழுதானா போதும், துணை ஒண்ணு வேணும், இளங்கால ஆட்டம் விடிஞ்சாத்தான் போகும். ನೆಲ ಅದುವಾನತ್ ಮೇಲೆ ಪಲಾನದು ಓಡತ್ ಮೇಲೆ, ಬಂದಾಡುದು தேடுது ஒண்ண ಹೊಯ್ಯಾ ஹோய், அது என்ன ஹோய்? ஓடுற நரியில ஒரு நரி கழநரிதான், இங்கு ஆடுற நரியில பல நரி குள்ள நரிதான். ஆஹா, ஓடுற நரியில ஒரு நரி கழநரிதான், இங்கு ஆடுற நரியில பல நரி குள்ள நரிதான். பொண்ணுக்கும் பொண்ணுக்கும் அடிதடிதான், மண்ணுக்கு போகிற உலகத்திலே பசிக்குது பசிக்குது தன்னந்தனந்தா, தின்னா பசியது தீந்திடுதா. அடியாத்தாடி நாம் பாட்டாளி ஓங்கூட்டாளி. ನೆಲ ಅದುವಾನತ್ ಮೇಲೆ ಪಲಾನದು ಓಡತ್ ಮೇಲೆ, ಬಂದಾಡುದು தேடுது ஒண்ண ஒய்யா ஹோய், அது என்ன ஹோய்?
அது என்ன ஹோய் துடிக்கிற ஆட்டத்தை தரையில பார்த்திருக்கேன் கச்சும் 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 விசில் அடிக்கிற கூட்டத்தில் தரையில ஆடி இருக்கேன் கச்சும் 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 ஆஹா துடிக்கிற ஆட்டத்தை தரையில பார்த்திருக்கேன் கச்சும் 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 விசில் அடிக்கிற கூட்டத்தில் தரையில ஆடி இருக்கேன் கச்சும் 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 காட்டுல மேட்டுல உழைச்சவனா ஆடிட பாடிட வேண்டாமா வறுமையும் கொடுமைய பார்த்தவன் தான் உடையில வறுமையும் வேண்டாமா அடியாத்தாடி நாம் பாட்டாளி உன் கூட்டாளி நல்லா அது வானத்து மேலே பலானது ஓடத்து மேலே நல்லா அது வானத்து மேலே பலானது ஓடத்து மேலே வந்தாடுது தேடுது ஒண்ண ஹொய்யா ஹோய் அது என்ன ஹோய் பொழுதானா போதும் துணை ஒண்ணு வேணும் இளங்கால ஆட்டம் விடிஞ்சாத்தான் போகும் நல்லா அது வானத்து மேலே பலானது ஓடத்து மேலே வந்தாடுது தேடுது ஒண்ண ஒய்யா ஹோய் அது என்ன ஹோய் ஒய்யா ஹோய் அது என்ன ஹோய் ஒய்யா ஹோய் அது என்ன ஹோய் வணக்கம் லாலாஜி. கோழி சரக்கையும் பாய் சரக்கையும் கொண்டு வந்திருக்கேன். अरे वाह माल आ गया. वाह वेलू भाई क्या कमाल किया. गुड वेलू भाई. अरे रेडी अब क्या मुंह दिखाएगा. वेलू भाई हाउ मच मनी कितना तुमको पैसा देना. பைசா வேணாம். இது என்னுடைய பர்ஸ் ரெட்டியாருங்களுக்கு சண்டே சார். तोहफा गिफ्ट. రెడ్డియారు. నేను అప్పుడే చెప్పాను ఇవన్నెల్లా విడకూడదు. ఇప్పుడు చూసారా కస్టమ్స్ ఇన్ఫార్మ్ పని కూడా ఎలా తెచ్చాడో తెలియదే. ఈ ఇన్ఫార్మ్ కస్టమ్స్ అన్ని సరి వరాదు. நம்ம ஆளுங்களை 4 பேர் வச்சு அவன் எல்லாமே முறிச்சு போட்டுக்கணும். இப்படியும் பிரயோஜனம். இதெல்லாம் வெளியில தெரிஞ்சா ரெட்டி குடும்ப கௌரவம் అంతే. గౌరవం மட்டும் కాదు రెడ్డి కుటుంబమే క్లోజ్. మన అందరం నెల్లూరు పోవాల్సిందే. వీరు చంపే கொன்னிடு அந்த வேலு நாயக்கன் அவன் பொண்டாட்டி அந்த 2 குழந்தைகள் யாரும் உயிரோட இருக்கக்கூடாது. ரெண்டு பேரும் அப்பா மடியிலே தூங்கிட்டாங்களா? சூர்யாவை பாருங்களேன், கால் மேல கால் போட்டுக்கிட்டு தூங்குறது கூட அப்பா மாதிரியே தூங்குறா. பெரியவனானா அப்பா மாதிரி ஆகணுமா? தினம் 100 தடவையாவது சொல்றா. நிஜமா? தப்பு பண்றோம். என் தொழில் என்னோட போட்டோம். இதுங்களுக்கு ஏன்? பசங்களுக்கு இந்த ஆசையெல்லாம் வரக்கூடாது. இவங்கெல்லாம் படிக்கணும், பெரிய பெரிய படிப்பு படிக்கணும். முடியே 2 மெட்ராஸுக்கு அனுப்பு. சகிலா கூட தங்கி அங்கேயே படிக்கட்டும். அப்பதான் ஏன் பாதிப்பு இருக்காது. என்ன உன் குழந்தை ஒன்றை விட்டு வளருமேன்னு பாக்குறியா? நீங்க இருப்பீங்களா? இவ்வளவு உயிரா இருக்கீங்க, இதுங்களை விட்டுட்டு எப்படி இருப்பீங்க?
இதுங்க தான் முக்கியம். என் மனசுல படுத்து சொல்லட்டுமா? நான் இப்ப செத்தா சந்தோஷமா சாவேன். பைத்தியம். சத்தியமா ரொம்ப சந்தோஷமா. நாகிரையா, நாகிரையா, இந்த ஏழைய காப்பாத்துங்களே, என் உயிருக்கு ஆபத்து வந்திருக்கே. நாகிரையா, நாகிரையா, தயவு பண்ணி வாங்களே. யாரு? அம்மா, அவரை வர சொல்லுங்கம்மா, தயவு பண்ணி. போதும். யாரு? யார் நீங்க? நாகிரையாவை வர சொல்லாதீங்க, அவர் உயிருக்கு ஆபத்து. வேணாம், அவரை கொன்னுடுவாங்க. நீலா, நீலா, உள்ள வாடி. நீலா. அப்பா. எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்த நீல அஸ்தி கரையும் போது ரெட்டி குடும்பத்துல ஒரு ஆம்பளை உயிரோட இருக்கக்கூடாது. हरिओम ज्येष्ठ मासे भृगुवासरे नम भार्या नीला नान वेलो भार्या तर्पणम प्रासम साधम करिष्येति संकल्पः। अबे कौन है? कौन राजी? என்ன வச்சு அடிக்கிறீங்க? எனக்கு வச்சு அடிக்கிறீங்க? எவனா இது? వదిలేయడాను. వద్దు వద్దు. ఎవరు ఎవరది? ఏం కావాలి? పెద్దరెడ్డి గారిని చూడాలి. నేనే పెద్దరెడ్డి. ఏం కావాలి? చారు சொன்ன சொன்ன சொன்ன
சூர்யா டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்குமா. அப்பா உங்களாலதான் அம்மா செத்தாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்கப்பா. நிஜமாப்பா? சொல்லுங்கப்பா, நிஜமாப்பா? அப்பா சொல்லுங்கப்பா. அப்பா 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 சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ 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 வளரும் பிறையே தேயாதே சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ 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 ஏன் என் முதல் குழந்தையா நாய்க்கர் வாயால பேர் வைக்கணுயா. பையன் கணேஷ் கணேஷ் கணேஷா சண்டை கொடுக்கூடாது. நான் உனக்கு வேற விட்டுறோம். வழக்கம் போல குழந்தை சார்மதி பேருக்கு அர்ச்சனை பண்ணியிருக்கேன். விநாயகர் பெருமானுக்கு பிரசாதத்தை அனுப்பி வைங்க. குழந்தை க்ஷேமமா இருப்பா. என்னது குழந்தையா? நாய்க்கிறேன் கேட்டீங்களா? சாரு குழந்தையா? சாஸ்திரிகளா பண்ற லூட்டி தாங்க முடியல. நாய்க்கர் பாடி திண்டாட்டம் தான். அதாம்மா போதும். நாய்க்கு வயசாயிடுச்சு. நீ ஓட்டுறா ரொம்ப கடல் 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 வருது. போடா சாரு. கை 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 புடி. நிறுத்தாத ஓட்டு சாரு. நிறுத்த இருக்க. அப்பா நாய்க்கிறேன். அப்பா என்னாச்சுப்பா? நாய்க்கிறேன். அப்பா நாய்க்கிறேன். அடிக்கடி பட்டுச்சா நாய்க்கிறேன். அப்பா அடி ஒண்ணு பண்ணலையே. அந்த காலத்து உடம்பா இருந்ததுனால கழுத இருக்கு. என்ன வேலை நாய்க்கிறேன்? ரொம்ப தான் அடிக்கிறீங்களே. நீ ஓடிடு சாரு. நாய்க்கிறக்கு வயசாயிடுச்சு. அவரோட பிடிக்க முடியாது.
ஐயா நாய்க்கர் இருக்காரா? இருங்க வருவாரு. என் பேர் சங்கரன். ஒரு காலத்துல அவருக்கு ரொம்ப வேண்டியவன். இப்ப டச்சு விட்டு போச்சு. அவர் அவசரமா பார்க்கணும். என்ன விஷயம்? நாய்க்கர் இல்லைங்களா? ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு போயிடுறேனே. அப்பா பூஜை ரூம்ல இருக்காரு. வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுங்க. என்னன்னு கேக்குறாருல்ல, சொல்லுங்க. அவர் நாய்க்கிற புள்ளதான். அப்படியா? ஐயா எனக்கு ஒரே பையன். இந்த 4 வருஷமா படாத பாடுபட்டு இப்பதான் அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அதுவும் துபாய்க்கு வரும்படி ஆர்டர் வந்திருக்கு. பாஸ்போர்ட்டு விசா எல்லாம் ரெடிங்க. நாளைக்கு அவன் பிளேன் ஏறணும். பதறாம சொல்லுங்க. என் வண்டி எடுத்துக்கிட்டு பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு போயிட்டு வர்றச்ச சொல்லுங்க. ஒரு குழந்தை மேல இடிச்சிட்டான். குழந்தைக்கு என்னாச்சு? அந்த ஸ்பாட்லயே போயிடுச்சுங்க. அவன் ஜனங்களுக்கு பயந்துகிட்டு வண்டியை அங்கேயே விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. ஆனா அவன் மேல தப்பு இல்லைங்க. ரோட்ல விளையாடிக்கிட்டு இருந்த குழந்தை கார் வர தெரியாம வந்து விழுந்துருச்சுங்க. அவன் முழு பிக்சரும் பாழா போயிடுச்சுங்க. என்ன வண்டி? ஐயா இடிச்சது என்ன வண்டி? அம்பாசிடர். யாருது? என் வண்டி தாங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போங்க. உங்க வண்டி தொலைஞ்சு 3 நாள் ஆச்சுன்னு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அந்த கம்ப்ளைண்ட் நேத்து தேதிக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சரி, அது என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். ஓகே. வெள்ளச்சாமி, உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா? இருக்குங்க. ஆக்சிடென்ட் எங்க நடந்தது? மட்டுங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் வண்டி நீ தான் கொண்டு போய் இடிச்சேன்னு சொல்லி போலீஸ்ல சரண்டர் ஆயிடு. சரிங்க. ஐயர்கிட்ட சொல்லி பணத்தை வாங்கிக்க. உன் வீட்டை நான் பாத்துக்கிறேன். அப்பா கிட்ட சொல்லி சீக்கிரமே வெளியே கொண்டு தர்றேன். நீங்க கவலைப்படாம போங்க. உங்க பையன் நாளைக்கு ஊருக்கு போவான். தம்பி தைரியமா போயிட்டு வாங்க. நான் வேலு நாயக்கர் பையன். கொடுத்த வாக்க காப்பாத்துவேன். வர்றேன் தம்பி. பாருப்பா இந்த புள்ளைய. நேத்து வரைக்கும் அரணைச்சார் போட்டுன்னு இருந்தா இன்னைக்கு நாய்க்கிரியே மிஞ்சிட்டிய. டேய், அப்பா எப்படி தீர்த்து வைப்பாரோ அதே மாதிரி தீர்த்து வச்சிட்டடா. கண்ணா, நீ பெரிய ஆளாக போறடா. நாய்க்கிற 100 வயசு நாய்க்கிற. இவனுங்க என்ன பண்ணானுங்க கேட்டியா? நம்மளை விட 2 மடங்கு இருப்பானுங்க போல் இருக்கு. நீ பார்க்காத விட்டுட்டிய நாய்க்கிற. பார்த்து சூர்யா, வேணாம், இதுக்குள்ள வராது. இல்லப்பா, அவர் பை போ. पितृतर्पण संकल्पम करिष्यामि. जपाकुसुम संकाशम काश्यपे यमादित्यम तमोरिम सर्व पापग्नम प्रणतोस्मि दिवाकरम. जल और पुष्प पानी में सूर्यदेव को नमस्कार करके छोड़ दीजिए. गंगे च यमुने चैव गोदावरी सरस्वती नर्मदे सिंधु कावेरी जले स्नानम समर्पयामि. नागर बाबा. अजीत, अजीत. बाबा, 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 मुझे इंस्पेक्टर बनना है बाबा. இன்ஸ்பெக்டர் ஆகணுமா உனக்கு? அவங்க பிதாஜி மாதிரி இன்ஸ்பெக்டர் ஆகணுமா? சொன்னா கேட்காம போலீஸ் செலக்ஷனுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கான். इंस्पेक्टर मुझे மூளை வளர்ச்சி போதாதுன்னு சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. बाबा, मैं एक्सेस जानता हूँ बाबा. पुलिस का एक्सेस जानता हूँ. करो करो. வேணாம். Attention! बाबा, स्टैंडर्डिस बोलो बाबा. சரி பாடு. Standardize! बाबा, बना दो बाबा. சரி, இனிமே நீ தான் எனக்கு இன்ஸ்பெக்டர். என் சொந்த இன்ஸ்பெக்டர். எனக்கு மட்டும். इंस्पेक्टर வேலைக்கு வர சொல்லு. சும்மா வந்து போனா போதும். नागर बाबा. ஐயா ஐயா, எஸ்பி வராருங்க. ஏய், யாரு? எந்த எஸ்பி? ராகவன். பழைய ராகவன். ஆமா, இங்க எதுக்கு? தெரியாதுங்க. இதோ வந்துட்டே இருக்காருங்க. வந்துட்டாருல. சரி, வேற ஒண்ணும் இல்லைங்க. இதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். போறோம். என் பேரு ராகவன். தெரியும். எஸ்பி 20 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும். வாங்க.